Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து சிம்பிள் ரெசிபி. இது இறால் எண்ணெய் போட்டு வாங்க எப்படி செய்கிறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இறாலை நல்லா கழுவி எல்லாம் செஞ்சு தோலோடு நான் இது எண்ணெய் போடுறேன். மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வடி விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்செடுக்கணும், பொரி விடணும். இது வந்து நான் எடுத்துக்கு வந்து 1 கிலோ வந்து இறால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ள 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக அரைஞ்சதை போட்டுடணும். இந்த ரெசிபி நான் எடுத்துகிட்டும் போட்டுக்கிறேன். என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டது ஐஷன் மறுவா ரிப்பீட் போடுறேன். பெரிய வெங்காயத்தில் 2 நான் ஸ்லைஸை கட் பண்ணிக்கிட்டு போட்டிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை வச்சுக்காய் வந்து ஒரு 3 சரி போடுவோம், 3 சரி 4 சரி போடுவோம் உங்களோட காரம் பொறுத்து. உப்பு வந்து நான் போட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து தக்காளிக்காய் போட்டு 2 தக்காளிக்காய் பெரிய தக்காளிக்காய் வெட்டி போட்டிக்கிறேன். தேசிக்காய் 1 தேசிக்காய் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். அது வந்து கட் ஆகிட்டு காட்டுக்கையெல்லாம் பேசிட்டு ஏன்னு செஞ்சாக்கா ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி ஏன்னு பாட்டில் என்ன வேலையை செஞ்சு பார்த்தாக்கா இது வந்து ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் ஆகி. இப்போ தக்காளிக்காய் தேசிக்காய் எல்லாம் போட்டு உப்பு வெங்காயம் பச்சைக்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 அகப்பையால் பெரட்டிக்கொண்டு வைக்கணும். நாங்கள் வந்து இடித்த கொச்சிக்காய் போட்டுன்னு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போடுங்க. அது வந்து இப்போ இல்லை, நாங்கள் வந்து இறக்கக்கிட்ட இடித்த கொச்சிக்காய் போடணும். சிம்பிள் ரெசிபி, ஈஸி, செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி, நல்லா டேஸ்ட்டும் கூட. ஷுவராக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இந்த ராவ் டைமுக்கு சரி பானோடு திங்கிறதுக்குனால நல்லா வைக்கும். இப்போ நான் கடைசிக்கு இறக்கிட்ட இடிச்ச கொச்சிக்காய் போட்டிக்கிறோம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒஸ்கால கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா தூவி விடுவோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.